நம்ம எல்லாம் சொல்கிறோம் கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது, கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டண்ட்டு நிவேதிதா ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முதுகில் அடிபட்டு 2 காலம் அவளால் வேகமாக நடக்க முடியாது. அவள் என் கூட தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கான். அவள் வந்து சொன்னா என்கிட்ட, சார் நான் நேற்று வந்து நைட்டு எங்கள் வீட்டுக்கு கீழே வெளியே வந்து ஒரு தெருநாய் இருக்குது சார். நான் எப்போ பார்த்தேன்னா அது வந்து சாப்பாடு கொடுப்பேன். நான் வந்து நான் வாழாட்டம், என்னை பார்த்து ரொம்ப பிடிக்கும், பக்கத்தில் ஒரு நான் தடவி கொடுப்பேன். என்னை படிக்கட்டில் வந்து விடுங்கயா, விடுங்க சார். மேலே 3வது படிக்கட்டு. அவள் ஒரு குச்சி வச்சுருப்பான் கையில், அதை வச்சு நடந்து போவோம் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாடி ஏறி போகணுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அப்போ கால் கொஞ்சம் பலமாகணும். அப்போ நான் நேற்று போனேன் சார், என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது என் இப்படி பக்கத்தில் குறுக்க வந்துச்சு, எனக்கு பேலன்ஸ் ஆகி நான் வந்து கீழே விழுந்துட்டேன் சார். ஒரு 3-4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்போ விழுந்த உடனே என் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துச்சேன் அந்த டாகை. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்துச்சு, அப்படியே அது கண்ணில் பதட்டத்தை பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி, உடம்பெல்லாம் ஒடுங்கி இந்த என் மேலே வந்து பக்கத்தில் வந்து நின்றுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சியை ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார், அதனால் எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமாக போயிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவை திறந்தேன் சார். வெளியே நின்றுச்சு, என்னைய பார்த்துச்சு. நான் அதை பார்த்து சிரித்தேன். அது அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலேருந்து அந்த 8 படிக்கட்டு கீழே இறங்கி வந்தேன். அது மேலே நின்று பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழே வந்தேன் சார். அது அந்த 8வது படியில் கீழே வந்து நின்று என்னை பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது அதுக்கப்புறம் 8 படியில் வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழே அந்த ரோட்டுக்கு வந்த மாதிரி என்னை தூரத்தில் நின்று பார்த்துச்சு சார். அந்த கண்களில் பெரிய சாரியும் பெரிய தாய்மையும் பெரும் கருணையும் வந்துச்சு சார். சொன்னான், நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இந்த நாம நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்.